Hi friends, welcome to Viதைகள் Study Center. So இந்த கிளாஸ்ல நம்ம குரூப் 2A மெயின்ஸை பத்தி பார்க்க போறோம். குரூப் 2A மெயின்ஸ் சிபிடி டெஸ்ட் எப்படி எழுதுறது, தென் ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாம் நம்ம எப்படி பார்க்கறது, ஆஃப்டர் த டெஸ்ட் நம்ம எப்படி ரேங்க் லிஸ்ட் பார்க்கறது, தென் டெஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி பிடிஎஃப் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கறது, எப்படி ரிவிஷன் பண்றது, எந்த மாதிரி மெத்தட்ல நம்ம படிக்கலாம், தென் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் நம்ம இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா நார்மலா குரோம்குள்ளேயே போய்க்கோங்க. இதுல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல ரெக்கார்டட் கிளாஸ் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கும். சரிங்களா? ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டா ரீசனிங் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக் இந்த மாதிரி சில கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க இப்ப நான் சொல்ற மெத்தட் படி போயிட்டு நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், விதைகள் ஸ்டடி சென்டர் .com அப்படின்னு நீங்க இங்க குரோம்லயோ இல்ல மோசிலா ஃபயர் பாக்ஸ்ல அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கீங்க இல்லையா, அந்த பேஜ் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணணும் இந்த மாதிரி வரும். ஸோ நீங்க ஜாயின் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ ஜாயின் நவ் கொடுத்தீங்கன்னா உங்க மெயில் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ நான் இது ஒரு ஸ்டூடெண்டோட மெயில் ஐடி இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்க எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நீங்க சைன் இன் கொடுத்துக்கோங்க. தென் உங்களுக்கு கிளாஸ் உள்ள போகும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸ் பார்க்கணும். இப்போ நீங்க வந்து டெஸ்ட் ஷெட்யூல் வச்சிருக்கீங்க. டெஸ்ட் ஷெட்யூல் படி நீங்க ரெக்கார்டட் கிளாஸ் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம், கூகுள்குள்ள போயிட்டோம். ஸோ ஜாயின் நவ் அப்படின்னு சொல்லி வந்தது. அதுக்கப்புறம் நீங்க ரெக்கார்டட் கிளாஸ் பார்க்கறதுக்கு நீங்க டச் பண்ணிருக்கீங்க. இப்போ நம்ம ஷெட்யூல் படி பார்த்தீங்கன்னா எந்த டெஸ்ட் நீங்க பண்றீங்க. இப்போ டெஸ்ட் 1 நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ டெஸ்ட் 1க்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் போகணும் அப்படின்னா நீங்க வந்து மாடர்ன் ஹிஸ்டரிங்கிற காலம்குள்ள போய்க்கலாம். இல்ல நீங்க தமிழ் சொசைட்டி பாக்குறீங்க, சோஷியல் இஷ்யூ பாக்குறீங்க, இல்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிற தமிழ் நீங்க பாக்குறீங்க, இல்லைன்னா ரீசனிங் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அனலாகி அண்ட் கிளாசிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள போகணும் அப்படின்னா நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க போய்க்கலாம். ஸோ நீங்க இதை கிளிக் பண்ணுங்க. ரெக்கார்டட் கிளாஸஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் டைட்டில் தெரியுதுங்களா, ஜெனரல் இங்கிலீஷ், ரீசனிங். இப்போ நீங்க ரீசனிங்ல போய் டெஸ்ட் 1க்கு அனலாகி இருக்கு. அப்ப ரீசனிங் கிளாஸ் 1 பாருங்க, அனலாகி. அனலாகி அடுத்தது 3வது கிளாஸ் அனலாகியோட ரிவிஷன் போட்டிருப்பாங்க. அதாவது நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி போட்டிருப்பாங்க. அப்ப நீங்க இந்த ஃபர்ஸ்ட் நீங்க டச் பண்றீங்க. நீங்க வந்து அனலாகி பாத்துக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்ல வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் செல் பத்தி இருக்கு, ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைஸ் இருக்கு இந்த டைட்டிலுக்கு, இந்த டெஸ்ட்டுக்கு அப்படின்னா நீங்க போய் அதுக்குள்ள போய் நீங்க என்ன கிளாஸஸ் வேணுமோ அது பாத்துக்கலாம். சரிங்களா? இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் பாருங்க, ஜெனரல் தமிழ் கிளாஸ், ரீசனிங் கிளாஸ் இது நம்ம ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ பண்ணீங்கன்னா அடுத்தது வந்து ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்டாக இருந்தால் இங்கிலீஷ் கிளாஸ் பாருங்க, பாலிட்டி கிளாஸ், மாடர்ன் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி நீங்க என்ன கிளாஸஸ் வேணுமோ நீங்க வந்து பார்த்துக்கலாம். இப்போ சயின்ஸ் கிளாஸ் நமக்கு வந்து பார்க்குறோம். இப்போ பயோடெக்னாலஜி உங்களுக்கு டாபிக் இருக்கு அப்படின்னா நீங்க பயோடெக்னாலஜி டாபிக் உள்ள போய் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஜீன் தெரப்பி கிளாஸ்னா ஜீன் தெரப்பி, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இன் ஹார்டிகல்ச்சர் அண்ட் ஃபாரஸ்ட்ரியில அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. அந்த ஷெட்யூல் டெஸ்ட்ல அது வரும்போது நீங்க இந்த வீடியோ ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் எழுத போறீங்க. ஏன்னா அந்த வீடியோ நீங்க ஒன்ஸ் பாக்குறதுனால தான் உங்களுக்கு அதுல வேர் டு ஸ்டடி மேம் சொல்லியிருப்பாங்க, எந்த புக்ல கவர் ஆகுது, எந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ். ஸோ இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இந்த வீடியோல மேம் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒரு 1 hour வீடியோ பக்கம் தான் பிளே ஆகும். ஸோ நீங்க இது ஃபுல்லு படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? நீங்க ஒன்ஸ் மட்டும் மத்த புக்ல படிச்சுட்டு இதோட ஒரு மேஜர் ஐடியா நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சில நிறைய பேருக்கு புதுசா இருக்கும், இல்லைன்னா வந்து அது பிடிக்காததா கூட இருக்கலாம் இல்லையா? சோ இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பீங்க ப்ரிலிம்ஸ்க்கு. இந்த மாதிரி நீங்க ஒரு 1 hour டிஎன்ஏ பிரிண்ட், ஃபிங்கர் பிரிண்டிங் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது இப்போ. சரிங்களா? சோ இதை நீங்க பார்க்கலாம். இல்ல எனக்கு தெரியும் இப்போ ஃபியூல் டாபிக் வருது, ஃபியூல் டாபிக் ஈஸி தான் அப்படின்னா நீங்க இதை பார்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிருங்க. லித்தியம் அயன் பேட்டரி பத்தி தெரியும்னா ஸ்கிப் பண்ணிருங்க. அட்டாமிக் நியூக்ளியர் பிசிக்ஸ் தெரியும் அப்படின்னா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? இல்ல நான் பாலிட்டியில வெல் ஸ்ட்ராங் அப்படின்னா நீங்க பாலிட்டி லெசன்ஸ் பார்க்க வேண்டாம். ஸோ நீங்க அந்த டாபிக்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். இப்போ சிட்டிசன்ஷிப் நீங்க ஒன்று பாக்குறீங்க, சிட்டிசன்ஷிப் மட்டும் உங்களுக்கு டவுட் அப்படின்னா நீங்க அதுக்குள்ள போய் நீங்க பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க 40 மினிட்ஸ் தான். ஒரு 2x ஃபாஸ்ட்ல வச்சீங்கன்னா டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். உங்களுக்கு தெரியாத பாயிண்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைனாலும் அப்படியே நீங்க படிச்சுக்கோங்க. மறுபடியும் நீங்க வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பாலிட்டி, மாடர்ன் ஹிஸ்டரி எல்லாமே. ஏன்னா நமக்கு ஐஎன்எம், பாலிட்டி, மாடர்ன் ஹிஸ்டரி, அதாவது மாடர்ன் ஹிஸ்டரி தான் ஐஎன்எம்னு சொல்லியிருக்காங்க. ஐஎன்எம்மா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ இந்த விஷயம் ஜியாகிரபி இதுக்கு மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி
ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஓகேங்களா? இதுல எல்லாம் ஃபுல் மார்க் எடுக்கலாம். அண்ட் பாத்தீங்கன்னா ரீசனிங்லயும் தமிழ் கிராமர் பார்ட் இருக்கு. டெஃபினட்டா இந்த ரெண்டுலயும் நீங்க 90+ அடிக்கணும். ஓகேவா? 90 கொஸ்டினுக்கு மேல கரெக்டா அடிக்கணும். மத்த இது பாலிட்டியில அதிகமா நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு வீடியோஸ் நீங்க வந்து பாத்துக்கங்க. இப்போ நீங்க எப்படி டெஸ்ட் எழுதுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இது வந்து 2A ரெக்கார்டட் கிளாஸ்க்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட். இப்போ நீங்க ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இது நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 2A இங்கிலீஷ், அதாவது ஆக்சுவலி ஜிஎஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பைலிங்குவலா தான் வரும் உங்களுக்கு. பட் நீங்க அந்த கிராமர் பார்ட் வந்து 60 மார்க்ஸ்க்கு இங்கிலீஷ் எழுதுனீங்கன்னா நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச்க்குள்ள போய்க்கோங்க. தமிழ் எழுதுறீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு போய்க்கோங்க. ஓகே, நான் இப்ப தமிழ் ஸ்டூடெண்டோட ஒன்னு லாகின் பண்ணிருக்கேன். அதனால நான் அவங்களது வந்து நான் எடுக்கிறேன். சரிங்களா? இப்ப டெஸ்ட் நம்பர் 1 அவங்க ஆல்ரெடி எழுதிட்டாங்க. ஆல்ரெடி எழுதாத டெஸ்ட் எப்படி வரும்னா டேக் டெஸ்ட்னு வரும். ஆல்ரெடி எழுதிட்டாங்க அப்படின்னா இங்க ரீடேக் டெஸ்ட் அப்படின்னு வரும். இப்ப பாருங்க, டேக் டெஸ்ட் போய்க்கலாம். இப்போ லாஸ்டா டெஸ்ட் 11 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ரிவிஷன் டெஸ்ட் 2, டெஸ்ட் 10 அவங்க எழுதிருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். எழுதல. ஸோ அப்ப டேக் டெஸ்ட் அப்படின்னு வரும். நீங்க இதுக்குள்ள போய் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ டெஸ்ட் 3A போய்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். வியூ ரிசல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவங்களோட ரிசல்ட் எல்லாம் வரும். நம்ம அதுக்கு முன்னாடி எப்படி இந்த டெஸ்ட் அட்டன் பண்றது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. நீங்க எழுதின டெஸ்டே நீங்க மறுபடியும் போய் எழுதலாம். அதுதான் ஒரு அட்வான்டேஜ். ரீடேக் டெஸ்ட் எழுதிக்கோங்க. ஸோ இது வந்து முன்னாடியே படிச்சுக்கோங்க. நாட் ஆன்சர், நீங்க எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலைன்னா இந்த கலர்ல வரும், ஆரஞ்சு கலர் மாதிரி. ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிரீன் கலர்ல வரும். இல்ல ரிவ்யூக்காக இது கொஞ்சம் டவுட் அப்படின்னா நீங்க ரிவ்யூக்காக வயலட் கலர் வச்சுக்கலாம். சரியா? நீங்க ரிவ்யூ பண்ணலைன்னா அது வந்து ரெட் கலரா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரிவ்யூ பண்ணின கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரீன் டாட் வரும். ஓகே, நீங்க ஆல்ரெடி ஆர்ஆர்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல எழுதிருந்தீங்கன்னா இது தெரியும். சரிங்களா? இப்பவே நீங்க இதெல்லாம் நம்ம முன்னாடி போய் படிச்சுட்டு கூடாது. இதுவே உங்களுக்கு நம்ம மனப்பாடமா தெரியணும். டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கலாம். ஓகே, ஸோ பாருங்க, ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உள்ள ஃபெட்ஜ் ஆகும். நீங்க ஒவ்வொரு கொஸ்டின் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏதோ இயர்ஸ் எல்லாம் வந்துருச்சு, உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்றீங்க? இது வந்து நீங்க மார்க் ஆஸ் ரிவ்யூ, இங்க பாருங்க மார்க் ஃபார் ரிவ்யூன்னு கொடுத்துருங்க. அது என்ன கலர்? வயலட் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இல்லைங்களா? அடுத்தது செகண்ட் கொஸ்டின். இங்க வந்து நெக்ஸ்ட் பட்டன் பண்ணீங்கன்னா அடுத்த கொஸ்டின் வரும். ஸோ இதோட தெரியுதுன்னா நீங்க ஆன்சர் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அடுத்தது வந்து நான் இப்போ ரேண்டமா உங்களுக்கு சும்மா காமிக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் எல்லாமே இருக்கு. இப்போ நீங்க பண்ணது இல்ல தப்பா பண்ணிட்டீங்கன்னா இங்க டக்குன்னு கிளியர் கொடுத்துலாம். OMR ஷேடிங் தான் மாத்த முடியாது. இது வந்து நமக்கு பிரச்சனையே கிடையாது. இது ஒரு விதத்துல நிறைய விதத்திலேயே இது வந்து அட்வான்டேஜஸா இருக்கு. சரிங்களா? அதனால இந்த ஃபர்ஸ்ட் டைம் சிபிடி எழுதுறாங்க. உங்களுக்கு கஷ்டம்னா எல்லாருக்குமே தான் கஷ்டம். உங்களுக்கு ஜிஎஸ் கஷ்டம்னா எல்லாருக்குமே ஜிஎஸ் கஷ்டம். ஸோ அதனால எதுவுமே பயப்படாம நீங்க பாட்டுக்கு படிச்சுட்டே இருங்க. சரியா? இன்னுமே நிறைய பேர் கேக்குறாங்க, நான் ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்கல மேம், வந்துடுச்சு மேம், 50 டேஸ்ல எப்படி மேம் படிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். நம்மளால முடியுமா அப்படிங்கறத யோசிக்க கூடாது. முடியும். 50 நாள்ல ஒரு நாள் உங்களால எந்த அளவு எஃபெக்ட் போட முடியும். இன்னைக்கு நீங்க ஒரு 3 வீடியோ தான் பார்த்துட்டு ஒரு டெஸ்ட் போட முடிச்சா, நாளைக்கு வந்து 4 வீடியோ பார்த்துட்டு ஒரு டெஸ்ட் போடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க பண்ணணும். ஓகே, ஸோ டைம் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல வந்து ரன் ஆயிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபுல்லுமே நீங்க எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்மிட் நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்ப வந்து நீங்க கீழே பார்க்கலாம். சொல்யூஷன் அப்புறமேல் பார்த்துக்கலாம். இப்ப நான் சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கோரோட அனாலிசிஸ் வரும். நீங்க நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கிறது வரும். நான் இப்போ ரொம்ப கம்மியா தானே மார்க், நம்ம 4 கொஸ்டின் தானே போட்டோம். ஸோ யாரு ஃபர்ஸ்ட் மார்க், செகண்ட் மார்க், தேர்ட் மார்க், மேக்ஸிமம் இந்த ஒரு 10 மார்க்ஸ்க்குள்ள வரக்கு ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? அவங்களோட ஸ்கோர் இது எல்லாமே வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்கோர் அனாலிசிஸ் பாருங்க, எவ்வளவு கரெக்ட், எவ்வளவு இன்கரெக்ட், எவ்வளவு நம்ம ஸ்கிப் பண்ணி போனோம், இது ஃபுல்லுமே நமக்கு காமிக்கும். டைம் அனாலிசிஸ் எல்லாமே வந்து நமக்கு காமிக்கும். சரிங்க? இதை நீங்க கம்பேர் செக்ஷனுக்குள்ள போனாலும் நம்ம பாத்துக்கலாம். டெஸ்ட் 3 ரீசனிங்ல நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு மார்க், ஜிஎஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கலாம், அது மாதிரி ஸ்கோர்ஸ் வெர்சஸ் செக்ஷன்ஸ் இதுவும் நீங்க வந்து பாத்துக்கலாம். இதுல எல்லாம் நீங்க போய் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நீங்க ரேங்க் லிஸ்ட் மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. சரியா? இப்ப நீங்க எழுதுனதுக்கு சொல்யூஷன் பார்க்கணும் அப்படின்னா இங்க வியூ சொல்யூஷன் இருக்கும். நீங்க சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த வியூ சொல்யூஷன் இருக்கும்பா. நீங்க வியூ சொல்யூஷனுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வரும். இங்க எக்ஸ்பிளனேஷன் நீங்க டச் பண்ணணும். எக்ஸ்பிளனேஷன் டச் பண்ணீங்க அப்படின்னா இது ஃபுல்லு வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல வந்துடும், அடுத்து தமிழ். அதாவது ஆக்சுவலா இந்த 4 ஆப்ஷன் இருக்குங்க இல்லையா? இந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய இந்த 4 ஆப்ஷன் A, B, C, D இந்த 4 ஆப்ஷனோட எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். சோ இதன் மூலமாகவும் நீங்க என்ன படிக்கலாம். இப்போ ஒரு 200 கொஸ்டின் எழுதுறீங்கன்னா 400 கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க தெரிஞ்சுட்டு போற மாதிரி இருக்கும். சரிங்களா?
ஸோ அடுத்தது வந்து ஒவ்வொரு கொஸ்டினா நீங்க வந்து பார்த்துக்கலாம். ரீசனிங்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், ரீசனிங்க்கும் ஒர்க் அவுட் பண்ணி போட்டிருப்பாங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி பார்த்துக்கலாம்னா, டெஸ்ட் ஆன்சர் டிஸ்கஷனும் இருக்கு. இப்ப டெஸ்ட் 1 எழுதிட்டீங்க. நீங்க வந்து நீங்களாவே செக் பண்ணிக்கோங்க. இல்ல ஆன்சர் டிஸ்கஷனும் செக் பண்ணிக்கோங்க. 2மே பண்றது நல்லது. ஏன்னா, அவங்க வேற நெறைய பாயிண்ட் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு டெஸ்ட் மூலமா நம்ம 2 டெஸ்ட்டுக்கான ஆன்சர்ஸ வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகே. ஸோ நீங்க அப்படியே பேக் போய்க்கலாம். இல்ல சைன் அவுட்டும் பண்ணிக்கலாம். அது என்ன வேணா பண்ணிக்கலாம். ரெக்கார்டட் கிளாஸ்க்குள்ள போய்க்கோங்க. டெஸ்ட் ஆன்சர் டிஸ்கஷன் பார்க்கறதுக்காக நான் சொல்றேன். ஸோ இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆன்சர் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வரும். சாரி, கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ. ஓகே. ஆன்சர் டிஸ்கஷன்ங்கிற காலம் வரும். நீங்க அதுல போய் பார்த்துக்கலாம். ஆன்சர் டிஸ்கஷன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்க பார்க்கலாம். ஓகே. இல்ல அப்படின்னா உங்களுக்கு குரூப்லயே ஷேர் ஆகும்ப்பா. அத நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஓவராலா நீங்க பார்க்க வேண்டியது. 2A ரெக்கார்டட் கிளாஸ் டெஸ்ட். ஸோ ஒரு ஓவர் வியூவா நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, வெப்சைட்குள்ள போடுறீங்க. vidagalstudycenter.com அப்படின்னு அடிக்கிறீங்க. வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். தென் ஜாயின் நவ் அப்படின்னு கொடுக்குறீங்க. ரெக்கார்டட் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ஆன்சர் டிஸ்கஷன் கிளாஸ்லாம் பார்க்கறதுக்கு 2A ரெக்கார்டட் கிளாஸஸ் இதுக்குள்ள நீங்க டச் பண்ணிட்டு செக்மெண்ட்ஸா இருக்கும், சப்ஜெக்ட் செக்மெண்ட்ஸா இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன வீடியோஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஒவ்வொன்றுக்கும் டைட்டில் இருக்கும். நீங்க அந்த டைட்டிலுக்குள்ள போய் உங்க டெஸ்ட் ஷெடியூல் வச்சுக்கோங்க. நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதை பாருங்க. பார்த்துட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க, அடுத்து டெஸ்ட் எழுத வரீங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தா இங்கிலீஷ் டெஸ்ட் சீரிஸ் போறீங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தா தமிழ் டெஸ்ட் சீரிஸ் போறீங்க. ஜிஎஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைலிங்குவலா தான் இருக்கும்பா. ஜிஎஸ் ரீசனிங் எல்லாமே பைலிங்குவலா தான் இருக்கும். தமிழ் கிராமர் பார்ட்னா நீங்க தமிழ் டெஸ்ட் சீரிஸ்க்குள்ள போனீங்கன்னா அந்த 60 கொஸ்டின் உங்களுக்கு வந்து தமிழா இருக்கும். இந்த இங்கிலீஷ் டெஸ்ட் சீரிஸ்க்குள்ள போனீங்கன்னா 60 கொஸ்டின் உங்களுக்கு இங்கிலீஷா இருக்கும். சரிங்களா? இது நீங்க பண்றீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, டெஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. டேக் டெஸ்ட் வரும். எந்த டெஸ்ட் நம்பர் ஒண்ணோ அதை இது பண்ணிக்கோங்க. டேக் டெஸ்ட் வரும். டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ரேங்கிங் லிஸ்ட் நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டும். சோ இதுதான் வந்து ஃபுல் அனாலிசிஸ். தென் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் மேம் மறுபடியும் நாங்க ரிவிஷன் பண்றதுக்கு என்ன மேம் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிவிஷன் பண்றதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. நீங்க உங்களோட டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி PDF நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். சோ இந்த PDFல நீங்க கொஸ்டின் மட்டும் இருக்கும். ஏன்னா நீங்க லாஸ்டா ரிவிஷன் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இந்த கொஸ்டின் தனி PDF ஆகும், ஆன்சர் வந்து நான் தனி PDF கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ABCD ஆப்ஷன் மட்டும் கொஸ்டின் 1 to 100 இருக்கும். அடுத்து ரீசனிங் கொஸ்டின் வந்து தனியா இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கும். தமிழுக்கு தனியா கொடுத்துருவேன் நான். சரிங்களா? அதுக்கு கீழே அப்படியே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் டிஸ்கஷன் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் டிஸ்கஷன் இருக்கும். அந்த ஆன்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பாங்க. இல்ல நீங்க லாஸ்ட் ரிவிஷன் பண்ணும்போது இதெல்லாம் பார்க்கறதுக்கு டைம் இல்ல அப்படின்னா வந்துட்டு இது மட்டும் பார்த்துட்டு நீங்க ஒன்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு போயிடலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க இதுக்குள்ள வரலாம். சரியா? இல்ல அப்படின்னா வந்து மத்த ஆப்ஷனும் உங்களுக்கு ஒன் சைடு ரிவிஷன் பண்ணணும்னா நீங்க வந்து வெப் பேஜ் காமிச்சு இல்லைங்களா, அதுக்குள்ள போய் அந்த 4 ஆப்ஷனுக்குமான எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் நீங்க அதையும் கூட நீங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுல ஏதாவது டவுட் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர் இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க மேம் ஃபுல் சிலபஸ் கிளாஸும் டெஸ்ட்டுமா மேம் 2000 மேம் கேட்குறீங்க. எஸ் அஃப்கோர்ஸ் கிளாஸ் ஃபுல்லும் சிலபஸ் ஃபுல்லும் டெஸ்ட் ஆன்சர் டிஸ்கஷன் எல்லாம் சேர்ந்துதான் உங்களுக்கு 2000 பா. அண்ட் ஆல்சோ ஜூம் கிளாஸும் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இதுவரை இதெல்லாம் ரெக்கார்டட் கிளாஸ். தென் இப்போ வந்து ரிவிஷன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ப்ரிலிம்ஸ் முடிச்சு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போ ரிவிஷன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. அந்த செஷனும் நீங்க அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ எதுல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் இருக்கும். நீங்க அந்த லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல வந்து உங்களுக்கு ஜூம் மீட்டிங்ஸ் எல்லாமே ஷேர் ஆகும். ப்ரியராகவே உங்களுக்கு என்ன கிளாஸ் என்ன டைம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து இருக்கும். என்ன சப்ஜெக்ட் முதல் கொண்டு இருக்கும், டாபிக் முதல் கொண்டு இருக்கும். ஸோ அந்த டாபிக்ல நீங்க வெல்வெஸ்ட் இல்ல ஒன் செகண்ட் அந்த டாபிக் நீங்க ரிவிஷன் பண்ண விரும்புறீங்க, இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கிற டெஸ்ட்ல அது கோரிலேட் ஆகும் பொழுது நீங்க பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். அதோட ரெக்கார்டும் நான் வந்து என்ன பண்ணிடுவேன், இந்த வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணிடுவேன். சரிங்களா? சில ஃப்ரீ கிளாஸஸ்லாம் இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. ஓகே. டெமோ டெஸ்ட்டும் நீங்க ஒன்னு அட்டென்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இப்ப நான் எப்படி காமிச்சனோ அதே மாதிரி நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஸோ குரூப் 2 மெயின்ஸ் எல்லாருக்கும் 2A மெயின்ஸ் எல்லாருமே CBT தான் போடுவாங்க. உங்களுக்கு கஷ்டம்னா எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும். உங்களுக்கு ஈஸினாலும் எல்லாருக்கும் ஈஸியா தான் இருக்கும். ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. இந்த ஷெடியூல் வேணும் அப்படின்னா எல்லா குரூப்லயும் ஷேர் ஆயிருக்கு. நீங்க இந்த ஷெடியூல் வந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.